தான். ஏண்டா நீ வளர மாட்டியா? பாட்டி போயிடுவா. நான் தனியா ஆயிடுவேன். ப்ளீஸ் கொஞ்சம் வளரு. குழந்தையின் குரல் காற்றில் கரைந்தது. அன்றிரவு பெரிய புயல் வந்தது. மழையாய் பெய்தது. காற்று வீட்டைத் தட்டியது. தங்கராஜ் பாட்டியை இறுகப் பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். காலை விடிந்தது. புயல் ஓய்ந்தது. தங்கராஜ் வெளியே ஓடினான். தென்னைக்கன்று மணலில் சாய்ந்து கிடந்தது. வேர் பிடுங்கியிருந்தது. அவன் அதைத் தூக்கி மறுபடியும் நட்டான். கைகள் ரத்தம் வழிந்தன. ஆனால் அவன் விடவில்லை. அடுத்த 3 மாதங்களில் ஒரு அதிசயம் நடந்தது. மழைநீர் சற்று தேங்கிய ஒரு சின்ன பள்ளத்தில் தென்னை மெதுவாக நிற்க ஆரம்பித்தது. பச்சை இலைகள் முளைத்தன. 1, 2, 3. கண்ணம்மாவால் எழுந்திருக்க முடியவில்லை. தங்கராஜ் அவளைத் தூக்கி மடியில் சாய்த்து வீட்டுப் பின்னால் கொண்டு வந்தான். முதல் முறையாக அவள் தென்னை மரத்தை பார்த்தாள். 5 இலைகள் ஆடிக்கொண்டிருந்தன. தங்கு, இது நிஜமாவா என்று கேட்டாள். குரலில் ஆச்சரியமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது. தங்கராஜ் அழுது கொண்டே சிரித்தான். நிஜம்தான் பாட்டி. இன்னும் கொஞ்ச நாள்ல தேங்காய் வரும். நான் ஏறி பறிச்சு உனக்கே முதல்ல கொடுப்பேன். ஆனால் விதி வேறு எழுதியிருந்தது. 2 வாரங்களுக்குப் பிறகு ஒரு காலை பொழுதில் கண்ணம்மா போய்ச் சேர்ந்தாள். தங்கராஜ் ஒரு வாரம் பேசவில்லை. உண்ணவில்லை. தென்னை மரத்தடியில் உட்கார்ந்து கடலை பார்த்துக் கொண்டிருந்தான்.